ಹಾಯ್ ಹಲೋ ವಣக்கம் అందరికీ நமஸ்காரலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாங்கள் மேகமலை, அதாவது செண்பகத்தோப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மேகமலைக்கு நாங்கள் ட்ரிப் போயிட்டு இருக்கிறோம். மேகமலைங்கிறது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா ரொம்ப திக்காக இருக்கும், க்ரீனரியாக இருக்கும். அங்கே காட்டு எருமைகள், யானைகள், புள்ளிமான்கள், காட்டு பன்றிகள், இன்னும் பல விலங்குகள் இருக்கு. அது கூட சாம்பல் நிற அணில்கள் பாதுகாக்கப்பட்ட இடம் மேகமலை. வாங்க அந்த இடத்துக்கு நாம போகலாம். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு புலி வந்து அடிச்சதுன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான், அதுக்கு நம்ம சாப்பாடு ஆயிட வேண்டியது தான். மதுரை டு கொல்லம் போகிற ரூட்டில், அதாவது மதுரை டு தென்காசி போகிற ரூட்டில் கிருஷ்ணன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் இருக்குதுங்க. ஸோ அங்கே கிருஷ்ணா மெஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம், டிஃபனை முடிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலி அந்த கிருஷ்ணன் கோயில் ஜங்ஷனில் இந்த கிருஷ்ணா மெஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வந்து பியூர் வெஜ்ஜுன்னு சொல்ல முடியாது, ஆம்லேட் மட்டும் கிடைக்கும். பட் அதர்வைஸ் அவங்க வெஜ் ஃபுட் அவ்வளோ அருமையாக இருக்கும். வெஜ்ஜு சாப்பாடு சிறப்பாக இருக்கும். டிஃபன் ஆகட்டும், மதியம் லஞ்ச் ஆகட்டும், ராத்திரி டின்னர் ஆகட்டும், ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கிருஷ்ணா கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணா மெஸ்ல சாப்பிடுங்க. நாங்கள் கிருஷ்ணா மெஸ்ல காலையில் டிஃபனை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிருஷ்ணா கோயில் டு ஸ்ரீலிபுத்தூர் ரோட்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பாருங்க, ரெண்டு பக்கமும் அழகான மரங்கள். இந்த மரங்களுக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னா, இது ராணி மங்கம்மாள் காலத்துல வைக்கப்பட்ட மரங்கள். இங்க ரெண்டு பக்கமும் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா பல கல் மண்டபங்கள் இருக்கும். அந்த காலத்துல, மன்னர்கள் காலத்துல யாத்திரைக்கு வர்றவங்க அங்க தங்கி இருந்துட்டு போற மாதிரி பல மண்டபங்கள் இங்க இருக்குது. போற வழியில பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஜோதி ஏஜென்சி அப்படின்னு ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. அங்க பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பாம அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. அங்க நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தாரு. யார் இல்ல, நம்ம மாமா தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸா அங்க விசிட் கொடுத்தோம். அவர் ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளன்னு அழுதுகிட்டே இருந்தாரு. என்ன மாமா அழுகுறீங்களேன்னு கேட்டதுக்கு, நான் ஒன்றும் அழுகலை மாப்பிள்ள, எல்லாம் இந்த வெங்காயம் செய்கிற வேலை தான் சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் அருமையான செஃப்புங்க. சூப்பராக இருக்கும் அவருடைய சமையல். வந்து அருமையான சமையல்காரர் அவர். நல்ல ஒரு ஐஸ், ஜிலு ஜிலுன்னு குளு குளுன்னு காத்து இருக்குதுங்க. அப்படியே ஒரு பாட்டு பாடலான்னு தோணுச்சு. இளங்காத்து வீசுதே, இச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே. ஐயோ, உடனே முத்துகிருஷ்ணன் கோவம் வந்துருச்சுங்க. டேய் பாடுறத நிறுத்துடா அப்படின்னு ஒரே கத்திட்டாப்புல. இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாடு சின்னத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய தெப்பக்குளம் இது. ஸோ அந்த தெப்ப குளத்தை கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். முத்துகிருஷ்ணனுங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வண்டி ஓட்டுவார். நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுனால ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த ஹெல்மெட்டை கழட்டி வச்சிருவேன். மற்ற நேரத்தில் ஹெல்மெட் போட்டுக்கிடுவேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அங்கே சைன் போர்டு தெரியுதா? அந்த சைன் போர்டில் வலது பக்கம் திரும்பினா செண்பகத்தோப்புன்னு இருந்தது. வலது பக்கம் திரும்பிட்டோம். அங்கே பாருங்கள், ஒரு சைன் போர்டு தெரியுது. இங்கே வனவிலங்குகள் ஜாக்கிரதை, காட்டெருமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை பலகை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வச்சிருக்கிறாங்க. அப்படியே அந்த செண்பகத்தோப்பு மேகமலை நெருங்க அந்த மேகமலை டைகர் ரிசர்வ் நெருங்கங்க ரொம்ப குளுன்னு ஜில்லுன்னு காற்று வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நாங்கள் நெருங்கிட்டு இருக்கிறோம். அங்கே கூட பாருங்கள், பண்ணை நிலங்கள் கிடைக்கும் விலைக்கு விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறோம் ட்ராவலு. இப்போ நெருங்க மேகமலையை நெருங்க ரொம்ப ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க. இப்போ நாங்கள் மேகமலையை நெருங்கிட்டோம். இனி கொஞ்சம் சில வினாடிகள்லாம் அங்கே போயிடுவோம். அங்கே போர்டு தெரியுதா? அது செண்பகத்தோப்புன்னு போர்டு போட்டிருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மேலே போனால் தான் மேகமலை. புலிகள் வன காப்பகம். அது பாருங்க, மரங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இது எப்படி இருந்தாலும் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு சைன் போர்டு தெரியுது, புலிகள் வனக்காப்பகம் SMTRன்னு போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு பயம் கலந்த ஆர்வம் கூடிட்டு இருக்குங்க எங்களுக்கு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் அடிவாரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு திருமலை நாட்டையனார் ஸ்ரீ ராமர் பேச்சியம்மன் திருக்கோயில்னு இருக்குது. அப்படியே கீழே என்ட்ரன்ஸில் எந்த ஒரு கோயில்லையும் ஆரம்பத்தில் ஒரு கணபதி விநாயகர் கோயில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி விநாயகர் கோயில் அழகாக அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த விநாயகர் நம்ம கும்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அங்கே முத்துகிருஷ்ணன் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பழங்குடியின மக்கள் சுற்றி முற்றி வாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பழங்குடியினர் மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் அளவுடு கிடையாது. அதனால நம்ம மேகமலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து மேகமலையுடைய ஆரம்ப ஏரியாங்க. இது எல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். இதுக்குள்ள எந்த நேரமும் நம்மளுக்கு அளவுடு கிடையாது. காலையில் 8 மணியில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல பைக்ல போற சுகம் இருக்குல்ல,
எந்த நேரத்தில் காட்டு எருமை புலி இல்லை மானு வேறு ஏதாவது வளர்ந்தங்கள் வந்ததுன்னா இந்த பைக்கில் என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? கஷ்டம்தான் இல்லை, பாதுகாப்பு இல்லை. தப்புன்னு மேலே வாங்கியதுன்னா அவ்வளோதான், கீழே விட வேண்டியது தான். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு ஒரு யானையோ புலியோ காட்டெருமையோ வண்டியை வந்து அடித்ததுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது இந்த பாதை. நம்ம தான் வண்டியை ஓட்டணும். திடீர்னு புலி வந்தால் என்ன முத்துகிருஷ்ணா பண்ணுவேன்? பிஸ்கட் போட்டால் சாப்பிடாதே முத்துகிருஷ்ணா. பிஸ்கட் போட்டால் புலி சாப்பிடாதே, என்ன பண்ணுவேன் இப்போ சொல்லு? புலி வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? புலிக்கு பிஸ்கட் போடுவியா? என்ன போடுவேன் சொல்லு முத்துகிருஷ்ணா? பிஸ்கட் போட்டு ஏமாத்துவியா புளிய? இந்த காட்டுக்குள்ளேயும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாப்பாக வேலி எல்லாம் அமைச்சு அப்படியே காட்டுப்பாதையில் வந்துட்டு இருக்கும்போதே அந்த காட்டுக்குள்ளேயே ஒருத்தங்க கடை வச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டு போகலாம். இந்த ஆட்டோ போகுது இல்லையா, அது பேச்சியம்மன் கோயிலுக்கு போகிறது. அப்படியே கடை போட்டிருக்கிறாங்க. இந்த வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அழகர் கோயிலுக்கு போகிற வழிங்க. இது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது ரொம்ப சிறப்புங்க. சனி ஞாயிறு மட்டும் தான் பூஜை நடக்குது. ஸோ அந்த நேரம் மட்டும் அந்த கோயிலுக்குள்ளே போகலாம். மற்ற நாட்கள் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போக முடியாது. வாங்க, இங்கேருந்து கிளம்பி நம்ம உள்ள அப்படியே அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஏன்டா இவங்க கூட வந்தோம்னு சொல்லிட்டு வெறுப்பாய் வண்டியில் சாஞ்சி உட்காந்துட்டு இருக்காரு. வாங்க, அவரை உயிரை எடுத்து அப்படியே மேலே கூப்பிட்டு போகலாம். அவரை போகலாமா? பாருங்க, அது வானத்தை நோக்கி மேலே உச்சியாக ஊசியாக இருக்குதுல்ல, அதனால தான் ஒரு உலக்கி மேகமலைன்னு பேர் வந்திருக்குதோ என்னமோ. ஏன்னா மேகத்தை நோக்கி இருக்கிறதுனால. நேரத்தில் யானைகள் புலிகள் காட்டெருமைகள் வந்து தண்ணி குடிக்கிற இடம்னு சொன்னாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பொழுது சாயிற நேரத்தில் தான் இந்த புலிகளாகட்டும் யானைகளாகட்டும் காட்டெருமைகளாகட்டும் விலங்குகள் இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்தளவுக்கு இருட்டிடலை, அதனால் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையோடு அங்கே போயிட்டுருக்குறோம். சும்மா போய் பார்க்கலாமே அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. தண்ணி ஓடுது, அந்த சைடு ஒரு பாதை தெரியுது தண்ணி வர்றதுக்கு. பாருங்கள், அழகாக இருக்குல்ல. பகல் நேரத்தில் அழகாக இருக்குதுங்க, இருட்டிடுச்சுன்னா ஆபத்து தான். ஸோ அதனால் எச்சரிக்கையோடு தான் இந்த இடத்துல இருக்கணும். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் தண்ணி. குழுன்னு இருக்குதுங்க இந்த இடம். தண்ணி, பறவைகள் சத்தம் இல்லை கேட்குதா உங்களுக்கு? அவ்வளோ அருமையான இடம். மற்ற இடத்துல மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. என் புலி வந்த தலையை மட்டும் திங்கக்கூடாதுன்னு தர்றீங்க. தலையை மட்டும் காப்பாற்றி என்ன ஒன்று பாருப்பா, மொத்த உடம்பே தின்றுச்சுன்னா ஏன் முத்துகிருஷ்ணா? இது அருமையான காட்டுப்பகுதிங்க. இது டைகர் ரிசர்வ் இந்த ஃபாரஸ்ட் வந்து. அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இங்கே இருக்கிற காவலர்களும் நம்மளுக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சில வழிகாட்டுதல், இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், இந்த டயத்துக்குள்ளே இது வரைக்கும் இந்த எல்லை வரைக்கும் தான் நீங்கள் போகணும், இந்த எல்லையை தாண்டி நீங்கள் போகக்கூடாது, பல விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே இந்த மேகமலைங்கிறது புலிகளுக்காக இந்த மொத்த ஃபாரஸ்ட்டையும் டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. காட்டழகர் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க, 2 நாள் தான் அலோவ் பண்ணுறாங்க. காடுகளை ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிளாஸ்டிக் இல்லாத காடாக, பிளாஸ்டிக் இல்லாத வனப்பகுதியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சுத்தமாக அழகாக வச்சுருக்குறாங்க இந்த இடத்த. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால் பாதுகாக்கப்பட்ட ஏரியாங்க இது. இது மக்கள் நடமாட்டத்துக்கு தடை செய்யப்பட்ட பகுதிங்க. சரி, அதாவது தடை செய்யப்பட்ட பகுதின்னா 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த ஏரியாவில் ஜனங்களுக்கு அலவுடு உண்டு. மற்ற ஏரியாவில் இருக்க முடியாது. ஏன்னா சாயந்தரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா காட்டு விலங்குகள் நடமாட்டம் நிறையா இருக்குது. இது புலிகள் சரணாலயம், சரிங்களா? மேகமலை புலிகள் சரணாலயம்ங்கிறதுனால இங்கே புலி இருக்குது. மற்ற விலங்குகள் கூட நீங்கள் தப்பிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஆனால் புலிகிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி காட்டு யானைகள் இருக்குது, காட்டு எருமைகள் இருக்குது, காட்டு பன்றிகள், மான்கள், இன்னும் பல விதமான காட்டு விலங்குகள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால காலையில் 8 மணியிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மட்டும்தான் அலவுடு. 4 மணிக்கெல்லாம் வெளியில் போயிடணும். 4 மணிக்கு பிறகு இங்கே இருக்க முடியாது. இருக்கிறது நம்ம உயிருக்கும் பாதுகாப்பும் இல்லை, சரிங்களா? இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ட்டு பேசியிருந்தேன். இல்லைங்க, இந்த தண்ணியில் சாயந்தர நேரத்தில் வந்து புலிகள் யானைகள் தண்ணி குடிக்கிற இடம், அதனால் குறிப்பிட்ட அளவுக்கு தான் இங்கே இருக்கணும். முடிஞ்சளவுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த எச்சரிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். பகல் நேரத்தில் அழகாக இருக்கிற இடம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா, இருட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஆபத்தான இடமா மாறிடுங்க.
ஸோ புலி இருக்கிற காடு எவ்வளோ அந்த டார்க்கஸ்ட் திக்கஸ்ட் காடாக இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எச்சரிக்கை உணர்வோடு தான் இங்கே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே இருக்கும்போது. இப்படி போகலாம் சடார் புட்டாருங்க. அந்த விடுதலை படத்தில் ஒரு பாட்டு வரல, அந்த பாட்டை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நடந்தால் எப்படி இருக்கும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. யார் சூரியும் அந்த ஹீரோயின் இப்படி நடந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த டியூனை இங்கே போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, நான் தனியாக அங்கே உள்ளே வந்துட்டேன். என் நண்பர் அங்கே வெளியில் வண்டியில் காத்துட்ருக்காரு. இருக்கிறாரா, புலி அடிச்சுட்டு போயிடுச்சான்னு பார்க்கலாம். பைக்கோட இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் முத்துஷ்ணா ஏன் சேவே போத்தரா. அவருக்கு சுற்றி பைக்கில் டீ குடித்து ஆகணுங்கிற அளவுக்கு டயர்ட் ஆகிட்டது. ஸோ அதனால் ஒரு டீ கடையை நோக்கி நாங்கள் பயணப்பட்டோம். அங்கே மதுமதி டீ ஸ்டால் ஒன்று கிடச்சிது. அங்கே அருமையான ஒரு இஞ்சி டீயை அங்கே இருக்கிற டீ மாஸ்டர் போட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த டீ அழகாக குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்தோம். அப்படியே கூமாப்பட்டி, பிளவக்கல் டேம், கோவிலாறு போகிற ரூட்டில் அப்படியே நாங்கள் வந்துட்டுருக்குறோம். என்னையா நீ புலிகள் காப்போகம்னு ஆரம்பத்தில் இருந்து சொல்லிவிட்டு வீடியோ டைட்டிலெல்லாம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு புலியை கூட அந்த காட்டில் காட்டலையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதனால தான் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு புலி, யானை, காட்டெருமை இருக்கிற சில ஸ்டாக் ஃபுட்டேஜஸை உங்களுக்கு இன்செர்ட்டில் காமிச்சேன். புலியை படம் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு திறமை பத்தாதுங்க. அந்தளவுக்கு டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு அலோவ் பண்ணாது. அதனால் எங்களால் முடிஞ்சதை இங்கே பகிர்ந்துருக்கிறோம். முழு வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, தன்யவாதಗಳು. தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.